காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்பது நீதி. இங்கே நல்லவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி ஒரு கருத்தை நாம் ஆய்வு செய்கின்றோம். இன்றைய சமூகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்று எல்லோருக்குமே தெரியும். அன்றைய காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் நாம் படித்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நீதி இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு நல்லவற்றையே எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 உறுதி பொருள்களை நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள். எவ்வளவு அழகான அமைப்பு! அறம், முதலில் இருப்பது அறம், பொருள், இன்பம், வீடு. அறம், பொருள் இரண்டும் இருந்தால்தான் இன்பம். அதையும் சரியாக வைத்திருக்கின்றார்கள். எப்படி அறம் தேவையோ பொருளும் தேவை. இப்ப அறம், பொருள் இரண்டும் இருக்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதற்காக தான் அந்த உறுதி பொருள் வைக்கப்பட்டுள்ளன. என்றால் எப்படி எதை தூக்கி நிற்பது? அறம் அதிகமாக வேண்டுமா, பொருள் அதிகமாக வேண்டுமா என்ற சர்ச்சை நமக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. சிறப்பாக வைத்து விட்டார்கள், அறம் வேணும் பொருளும் வேணும். அப்ப நம்ம ஆனா எதை நாம் இன்றைய காலகட்டம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? சமுதாயம் எதற்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள்? வாழ்வியல் என்பதை எப்படி நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் எல்லோருமாக கலந்து நாம் இங்கே ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் மிக அருமையான தலைப்பை நம்ம காளிப்பனை அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார்கள். இக்கால வாழ்க்கைக்கு மிகவும் ஏற்றது அறவே பொருளே. காலத்தோடு ஒத்து வாழ் என்பார்கள். இக்காலத்திற்கு எது தேவை என்பதை நாம் உறுதி செய்து அதோடு நாம் ஒத்து வாழ்வோம். முதலில் நம் அறமே என்ற தலைப்பில் முனைவர் சுமதி அவர்கள் ஆசிரியர் அண்ணாமலை அவர்கள் தொடங்க இருக்கின்றார்கள். இக்கால வாழ்க்கைக்கு மிகவும் ஏற்றது அறமே என்ற தலைப்பில் அண்ணாமலை அவர்கள். காலக்கரையறியா கண்ணி இளமகளே, ஞான மொழிக்கெல்லாம் நாயகமே, தாயே நின் கோல நிழலில் குடியிருக்க தாவிடுமோ சால சிறுவன் தமிழ் வணங்க வேண்டுமம்மா. என்னுடைய தமிழ் தாயை வணங்கிக் கொண்டு அவையோர்களையும் வணங்கிக் கொண்டு இக்கால வாழ்க்கைக்கு ஏற்றது அறமே என்ற தலைப்பில் இங்கு பேச வந்துள்ளேன். முதலில் அறம் என்றால் என்ன என்பதை ஒரு சிறு விளக்கம் தருகிறேன். பொறாமை, பேராசை, இன்னா சொல், இந்த 4 குற்றங்களும் இல்லாத வாழ்க்கையை நடத்துவது அறம். அப்படிப்பட்ட அறமே இக்கால வாழ்க்கைக்கு மிகவும் ஏற்றது என்ற தலைப்பில் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து முதலில் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எதிரணியில் இருக்கின்ற பொருள் என்று மூவர் பேச வந்திருக்கிறாங்க. அவர்கள்கிட்ட பொருள் வாங்கிக் கொண்டு தீர்ப்பை வழங்குவீர்களா, அல்லது எங்க அணியில 3 பேர் இருக்கிறோம் இல்லையா, அந்த 3 பேர் இருக்கிற அறநெறிப்படி நீங்கள் தீர்ப்பை வழங்குவீர்களா என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அற சிந்தனையோடு தீர்ப்பு வழங்குங்கள் என்று என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அடுத்தது, நன்றி மேடம், நன்றி நன்றி. பொருள் வைத்துக் கொண்டு வீடு வாங்கலாம், ஆனா நிம்மதியை வாங்க முடியுமா? நிம்மதி வேணும்னா அறநெறியோட தான் வாழ வேண்டும். பொருளால மருந்து வாங்கலாம், எது வேணா வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா? அது அறநெறி இருந்தா தான். ஒவ்வொரு பொருள் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துறது வாங்கும் போதுமே விற்பவர்கள் அறநெறியோட விற்றாத்தா வாங்குபவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்குள்ள ஒரு ஊழல் இருந்துச்சுன்னா அதை வாங்கி பெறுபவர்களுக்கெல்லாம் பாதிப்பு. ஆகவே அறமே இக்கால வாழ்க்கைக்கு மிகவும் ஏற்றது என்ற கருத்தை முன்வைக்கிறேன். அடுத்தது, அறமில்லாத கல்வி இக்காலத்தில் நடந்துச்சுன்னா அறிவுடையவர்கள் உருவாவாங்க. அறிவுடையவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அறமில்லாத கல்வியினால நவீன கொள்ளையர்கள் உருவாகுவாங்க. ஏடிஎம் திருடுவாங்க, வங்கியை கொள்ளையடிப்பாங்க, இணைய குற்றங்கள் நடக்கு.
கல்வியா இருந்தா கூட அறம்ங்கிறது மிகவும் முக்கியம். அறத்தோடு இருக்கிற கல்விதான் இந்த கால சமூகத்துக்கு ஏற்றது. இதையெல்லாம் தெரியாம பொருளுங்கிற அதிகாரத்துல பேச வந்திருக்காங்க. அவங்களுக்கே தெரியும், கண்டிப்பா நம்ம இந்த தலைப்புல பேச போறோம், நம்ம தோல்வி அடையத்தான் போறோம். அறநெறி இங்க பின்பற்றப்படவில்லை என்றால் இங்க கூட இங்க உட்கார முடியாது, காசு வாங்கிட்டு தான் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிது. அடுத்தது, ஒரு சமுதாயத்துல அறம் இல்லைன்னு வச்சுக்க, ஊழல் கொள்ளை இதுதான் தலைவிரிச்சாடு. எல்லா காசு வாங்கிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. அப்போ ஒரு அறநெறியை பின்பற்றினா கண்டிப்பா இந்த காலம் நல்லபடியா இருக்கு. இப்ப அந்த காலத்துல போர் அறமெல்லாம் நேர்மையா கடைபிடிச்சாங்க. இப்ப இந்த காலத்துல பொருளுக்காக பிற நாடுகள்ல எந்தவித அறநெறிகளையும் கடைபிடிக்காம என்ன பண்றாங்க, குழந்தைகள் மருத்துவமனை எதையும் பார்க்கறது கிடையாது. நேரடியா அணு ஆயுதங்கள் குண்டுகளை எல்லாம் போட்டு சாகடிக்கிறாங்க. அப்போ இன்றைய சமூகத்துக்கு, இன்றைய இக்கால வாழ்க்கைக்கு அறமே தேவை என்று என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக அண்ணாமலை அறத்தை முன்னிறுத்தினார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், அது உண்மை. இப்போ நிறைய நம்ம கண்கூடா பார்க்கணும். எவ்வளவு பொருளை கை விட்டு வாங்கினாலும் அங்கே போய் நமக்கு அரெஸ்ட் பண்ணும்போது ரெய்டு வரும்போதெல்லாம் நெஞ்சு வலி வந்துடும். பொருளை வாங்கினவங்களுக்கெல்லாம் வரும். அப்போ அங்கே அறம் எப்படி கூற்றாக, அறம் அங்கே அவர்களுக்கு எப்படி எதிராக நிற்கின்றது பொருள் வாங்குவோருக்கெல்லாம் என்பதையெல்லாம் அழகாக எடுத்து கூறினார். அடுத்தது, பொருளே என்ற விவாதத்திற்கு சொல்லரசி விஜயலட்சுமி மோகன் அவர்கள் வருகிறார். அன்னை தமிழை வணங்கி, அனைத்து ஆசான்களையும் வணங்கி, என் அணி தலைமை நடுவராக இருக்கும் அம்மாவையும் வணங்கி, என் அணியினரையும் எதிரணிக்கு வருகிறேன். சென்ற மாதம் நானும் தம்பியும் ஒரு பட்டிமன்றத்திற்கு சென்றிருந்தோம். பட்டிமன்றம் முடிந்தவுடன் அவர்கள் ஒரு கவர்ல காசெல்லாம் வச்சு கொடுத்தாங்க, பணமெல்லாம். தம்பி வாங்கிக்கிட்டாரு. ஆனா இப்ப பேசுறாரு, அறந்தா பெருசு, அறந்தா பெருசுன்னு சொல்லி பேச வந்திருக்காரு. அவர் என் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அவை இருந்திருந்தா நாம ஏண்டா அறம் செய்ய விரும்பு பாடணுமோன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. அறத்தை காட்டிலும் பொருள் தான் பெரிது. அவை இருந்திருந்தால் பொருள் செய்ய விரும்பு என்றுதான் பாடியிருப்பார்கள். உழைப்பால் தான் சம்பளம் என்ற பொருள் வருகிறது. உழைப்பால் தான் அறம் கிடைக்கிறது. ஈத்துவக்கும் இன்பத்தை தருவது அறமே. நடுவர் அவர்களே, மெய்யறம் என்பதை காட்டிலும் மெய்ப்பொருளே மேன்மையானது. அறக்கூறுகள் எல்லாமே பொருள் சேர்க்கும், அறத்தால் அல்ல. பொருள் இல்லைன்னா தமிழே இல்லை. தமிழின் வேர் சொல்லே பொருள் பொதிந்துதான் இருக்கிறது. அறம் கொண்ட ஆண்டியை காட்டிலும் பொருள் கொண்ட மகனையே தாய் விரும்புவாள். ஒருத்தருக்கு வாழ்வாதாரத்துக்கு ஆணிவேறு பொருள் தான். பொருள் இல்லாம ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. நமக்கு உணவு வேணும், உடை வேணும், இருப்பிட வேணும், எல்லாத்துக்கும் அறம் இருந்தா போதும்னு சொல்ல முடியுமா? பொருள் இருந்தா தானே நீ மத்தவங்களுக்கு தானம் பண்ணுவ. அறம்ங்கிறத செய்யறதுக்கே உனக்கு பொருள் தேவைப்படுது. அப்ப முதல்ல தேவை பொருள் தான். பணம் என்னும் பொருள் இல்லாதவனை பிணம் தான் சொல்றாங்க. பணம் என்ற பொருள் ஒருவனை பணக்காரனாய் உயர்த்தி காமிக்குது. அறத்திற்காக வேலை பார்ப்பவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நான் அடித்து கூறுகிறேன். நடுவர் அவர்களே, பொருளுக்காக தான் எல்லாரும் வேலை பார்க்கிறார்கள். பொருளால் மட்டும்தான் ஈத்துவக்கும் இன்பத்தை, அறத்தை செய்ய முடியும். அறம் செய்ய பொருள் உறுதியாக தேவைப்படுகிறது. பொருள் இல்லை என்றால் இவ்வுலகத்தில் எதுவுமே இல்லை. ஒருவருடைய கனவு பொருளால் மட்டும்தான் நினைவாக முடியும். அறம் பொருள் இன்பத்தை பொருளை நடுவில் வைத்து பொருளை காப்பாற்றினர் நம் முன்னோர். மூலக்கூறுகளால் ஆனது இவ்வுலகம். அறத்தால் அல்ல, பொருளால் தான். பொருள் தான் அவசியம். ஆன்மீக வாழ்விற்கு மெய்ப்பொருள் அவசியம் என்றால் லௌகீக வாழ்விற்கு பொருள் தான் அவசியம். மனுஷ வாழ்க்கையில அன்பு, அறம், கல்வி போன்றது முக்கியமானதுதான். ஆனா அவற்றை எல்லாத்தையும் நிலை
நிலைநிறுத்தவும் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கும் பொருள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, எவ்வுலகமும் இல்லை பொருள் இல்லாருக்கு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். மதிக்கப்படாதவரையும் மதிப்புடையவராக காமிக்கக்கூடியது இந்த பொருள் தான். கல்விக்கு நீங்க ஒரு காலேஜுக்கு போனீங்கன்னா அங்க கட்டுதான் ஆகணும், ஃபீஸ் கட்டிதான் ஆகணும். இல்ல வா நான் உன்னை சேர்த்துக்கிறேன், உங்க அப்பா அம்மாலாம் நிறைய அறத்தோட வாழ்ந்தவங்க சொல்லி யாராவது கூப்பிடுவாங்களா? இல்ல. மருத்துவத்துக்கு போனோம், இப்ப ஐயாவே போயிருந்தாரு, மருத்துவமனையில சும்மாவா பார்த்துக்கிட்டாங்க? பணம் வாங்கி தானே பார்த்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் தேவை பொருள் தான். அதாவது ஏழை மக்களின் கல்விக்கு கூட ஈட்டி எற்ற அளவுதான் பாயும், ஆனா பணம் பாதாள வரையும் பாயும். பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை என்று கூறிக்கொண்டு நடுவர் அவர்கள் இது அறம் பொருள் இன்பம், நீங்கள் நடுநிலைமை வகிக்கிறீர்கள், பொருள் என்ற இடத்தில் அவங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அதனால் நல்லதொரு தீர்ப்பை தருவீர்கள் என்று நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். பொருளின் அவசியத்தை மிக அழகாக எடுத்து கூறினார்கள் விஜயலட்சுமி அவர்கள். வள்ளுவரும் பொருளை செய்க அறம், அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இவ்வுலகத்துல வாழ்கின்றவர்கள் நாம். இந்த பொருள் இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? ஐயா அவர்களுடைய மருத்துவ செலவு கூட பொருள் தேவைப்பட்டதே. தொல்காப்பியருக்கும் தமிழுக்கும் அப்படி பணி செய்கின்றவருக்கே பொருள் தேவைப்படுகிறது என்பதை மிக ஆணித்தரமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் அதை மறுத்து பேசுவதற்காக நம்முடைய சுமதி அவர்கள் வருகிறார்கள். காலை மதிய வணக்கம். நான் தேடும் முன் கண்ணில் பட்டிடுவாய், அம்மா நான் வாடும் முன் கண்ணீர் விட்டிடுவாய், உயிர் சிரசில் முனை வைத்து ஏற்றுகின்றேன், உலகத்தில் நீயொன்றே தாய் என்று போற்றுகின்றேன், குருடி சரணம் திருவடி சரணம். இந்த தொல்காப்பிய நிகழ்வை 106 மாதங்களாக நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கும் யமனிடமிருந்து மீண்டு வந்திருக்கும் ஐயா காளியப்பன் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்தும் உமாபதி அவர்களுக்கும் மற்றும் இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கும், அன்பு நண்பர் கோவை கிருஷ்ணா அவர்களுக்கும், நடராஜன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கே சரஸ்வதியாக வீற்றிருந்து லட்சுமிக்கு ஆசைப்படாத நடுவர் அவர்களுக்கும், மற்றும் எனது பிரியமான எதிரிகளுக்கும், அறவழியில் நின்று அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அணியை சார்ந்தவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தார்கள் விஜயலட்சுமி, அவங்க பேருக்கு தகுந்த மாதிரி லக்ஷ்மி இருக்கிற இடத்துல தான் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் பணம் சம்பாதிச்சு என்ன யூஸ்? பையன் அவங்க சொன்னாங்க அரசு காலேஜுக்கு போனா பணம் கேட்குறாங்க, சரஸ்வதியை நாடி போனா லட்சுமி இருக்கணும்ங்கிறாங்க. நான் சொல்றேன் அரசு கல்லூரியில போங்கம்மா. எங்களுடைய நடுவர் அவர்கள் அரசு கல்லூரியில பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அரசு கல்லூரி இதுல வச்சுதான் எடுக்கிறாங்க. சும்மா நம்ம போனோம்னா அவங்களுக்கு சீட்டு கிடைக்காது, கவுன்சிலிங்ல தான் செலக்ட் பண்றாங்க. கேளுங்க அவங்ககிட்ட உண்மையா பொய்யான்னு. அப்படி தரமுள்ள அரசு கல்லூரி இருக்கும்போது, அரசு ஆஸ்பத்திரி இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு தனியார் கல்லூரி இதுக்கு போறீங்க? மருத்துவமனைக்கும் கல்லூரிக்கு ஏன் போறீங்க? பொருள் இருந்தா மட்டும் பத்தாது, அருள் வேணும். நம்ம மணிமேகலை காப்பியத்தில் எடுத்திருக்கீங்க, அற காப்பியம்னே அதுக்கு பேர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, ஒரு நேரம் சாப்பாடு. ஐயா தொல்காப்பிய வரலாற்று எல்லாம் சொன்னாங்க. கடைசியில நிறைவா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னாங்க. நான் சொல்றேன், அந்த சாப்பாடு கொடுக்குங்கிற பொருளை யார் வேணா கொடுக்கலாம், அந்த சிந்தனை இருந்தாலும் பண்ண முடியும். இப்ப எத்தனை அமைப்புகள் எத்தனை இடங்கள்ல நமக்கு சாப்பாடு போடுறாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் பணக்காரங்க இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் அந்த சிந்தனை இருக்கா? அற சிந்தனைங்கிறது இயற்கையா வரணும், எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம இதுலயே பார்க்கலாம், தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குளிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். நம்ம இப்போ ஒண்ணு வேண்டாம், ஒரு ஊருக்குள்ள ஒரு மனுஷர் நல்ல மனுஷர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு, அவன் நிறைய ஏதாவது தவறு செஞ்சு தவறான வழியில பொருள் சேர்த்திருந்தா என்ன சொல்லுவாங்க? ஆமா தன் அநியாயம் பண்ணான், தன்னை பொருள்ல சேர்த்து வேஸ்டா போனான் அப்படிம்பாங்க. அதே வழியில அவர் நல்ல மனுஷரா அந்த ஊர்ல வாழ்ந்திருந்தா என்ன சொல்லுவாங்க? ஐயோ நல்ல மனுஷன் பாவம் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் சேர்த்தவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை தான் வரும். நம்ம அறம்ங்கிறத
அவர் சொன்னார், எங்க தம்பி வந்து அழகா சொல்லிட்டு போனார். அறம்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன? நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம் எல்லாமே அறம் தான். பொருள் இல்லாம பொருள் கொடுத்து பொருள் வாங்கி கூட இன்னைக்கு வந்து உங்களுக்கு நம்மளுடைய தேர்தல் தெரியும். உங்களுக்கு நம்ம பொருளை வாங்கிட்டு எத்தனை பேர் பொருள் கொடுக்காதவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இல்லைங்களா? அது நல்லது கெட்டதல்னால நான் பேச வரல. ஆனா பொருளே கொடுக்கலனாலும் அவங்களால ஜெயிக்க முடியும் என்பதை ஒரு அரசு நிரூபிக்கிறது என்றால் நிச்சயமாக பொருள் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னா. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஓகே, இவ்வுலகத்திலிருந்து நம்ம அவ்வுலகம் போறோம் இல்லையா? நம்ம கொல்லாமை கூட ஒரு அறம் சொல்றாங்க. நம்ம எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கோம்? கொஞ்சால் பாவம் தின்றால் போச்சு, இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு, இதில் தாய் என்ன படைத்த தாரம் என்ன, இல்லைங்களா? நம்ம பாட்டுல சொல்றாரு, கண்ணதாசன் அழகா சொல்றாரு, பட்டினத்தார் சொல்றாரு, காதற்ற ஊசியும் வாராது வா கான் கடைவழிக்கு. நீ உன்ற காதற்ற ஊசி கூட உன்னுடைய கடைவழிக்கு வராது. உன்ற பொருளை நம்ம எடுத்துட்டு போக முடியுமா? கட்டடங்கள் கட்டுறோம், மாளிகை, எவ்வளவு சொகுசா வாழ்றோம். இல்ல நம்ம கூட யாராவது வரப்போறாங்களா? அர்த்தமும் வாழ்வும் அகத்து மட்டே மெத்திய விடியம் ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே இரு கைத்தளம் பற்றி அழுத மைந்தரும் சுடுகாடு மட்டே பச்சி படரும் இருவினை பாவ புண்ணியமே. நீ செஞ்ச பாவ புண்ணிய பேலன்ஸ் ஷீட் தான் அங்க பேசும். நீ எவ்வளவு வீடு வச்சிருந்த யானை, சேனை, படை இதெல்லாம் அங்க பேச, அதெல்லாம் கூட வராது. யாராவது ஒருத்தர் நம்ம கூட போயிருக்குமா? நம்ம தாத்தா பாட்டி இறந்தாங்க, நம்ம அம்மா அப்பா போனாங்களா? இல்ல யாராவது போகும்போது யாராவது கூட போனாங்க, இல்ல பொருள் எடுத்துட்டு போனாங்க. 4 வீடு வச்சிருந்தாங்க, ஒரு வீடு எடுத்துட்டு போக முடியுமா? ஒரு சின்ன வீடு கூட எடுத்துட்டு போக முடியாதுமா? நான் சொன்னது சின்னதா இருக்கு வீடு, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி. இனிய சொல்லுதான் அறங்கிறது. நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட இனிய சொல்றோம் இல்லைங்களா? யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேங்கிறது. நல்ல சந்தோஷமா வரவேற்க. தானம் தர்மம் அப்படி இல்லைங்களா? தான தர்மம் அப்படி செய்வார் அவரு. ஐயா இன்னைக்கு மீண்டு வந்திருக்காருன்னா தொல்காப்பியத்திற்கு செய்த அறம், தொல்காப்பியம் போற்றிய அறம், அதனாலதான் அவர் மீண்டு வந்திருக்காரு. பொருள் இருக்கலாம், ஆனாலும் கூட நம்ம ஒன்னே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் நடந்த ஒரு நிகழ்வு. என்னுடைய சகோதரி மகள் வந்து ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க. குழந்தை வந்து 7 மாசத்துலயே செக்கப்புக்கு போனப்போ தண்ணி இல்லைன்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டாங்க. குழந்தைக்கு வயிற்றில் தண்ணி இல்லை. எவ்வளவு இன்னைக்கு இருக்கிற பிரசவங்கள் பாருங்க, தண்ணி இல்லைன்னு அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் அங்கதான் 1 மாத காலமாக இரவு போய் அக்கா கூட தங்கி இருந்துட்டு வந்துட்டே இருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு என்ஐசியூன்னு ஒண்ணு இருக்கு. குழந்தைகளை வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு ஐசியூ வச்சிருக்காங்க, இன்டென்சிவ் கேர், அவசர சிகிச்சை பிரிவுங்கிற அந்த இதுக்குள்ள 50 குழந்தைங்க இருக்கான். எவ்வளவு வெயிட்ல இருந்து தெரியுங்களா? சொன்ன அதிர்ச்சி. அவங்க 600 கிராம்ல இருந்து குழந்தைகள், அதாவது தண்ணி இல்லாம, சுகர் ஜாஸ்தி ஆகி, அசைவு இல்லாம இப்படியெல்லாம் பிறக்கிற குழந்தைகள் 50 குழந்தைகளை அவங்க பராமரிக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு அவங்க வயிற்றுலயே பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ரெட்டை குழந்தை நேற்று 1 பிறந்துச்சு, ஆண் 1 பொண்ணு 1. அவங்க சொல்லிட்டாங்க வெயிட் கம்மியா இருக்கனால 1 400 1 600 குழந்தைகளுடைய வெயிட். காலம் எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. 12 லட்சம் செலவு பண்ணி அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு ஐசியூல வச்சிருக்காங்க. அப்ப போய் என்ன சொல்றாங்க, டாக்டர் எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எங்க குழந்தைங்களை காப்பாத்துங்க. 12 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லை, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைய காப்பாற்ற சொல்றாங்க. அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க, நீங்க இதை பாயிண்டா எடுக்க கூடாது, 12 லட்சம் செலவு பண்ணனாலதானே எங்க குழந்தைங்க காப்பாற்றப்பட்டது என்று பாயிண்டாக எடுக்க சொல்லக்கூடாது. அடுத்ததாக அந்த டாக்டர் சொல்வதை கேளுங்க. அவரு சொல்றாரு, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுறேன், அதுக்கப்புறம் வந்து கடவுள் விட்ட வழி. அந்த கடவுள் விட்ட வழி என்கிறது என்னன்னா நீங்க செய்யற அறம். அப்ப பாத்தீங்கன்னா தேசிய ஒருமைப்பாடு எங்க இருக்குன்னா அவசர சிகிச்சை பிரிவுல. நீங்க லட்ச லட்சம் பணம் வச்சிருக்கலாம், அந்த பணம் உங்களை காப்பாற்றுது, தர்மம் தான் காப்பாற்று. சொல்றாங்க இல்லையா, அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோட்டம், வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. இல்லைங்களா? நல்லது நம்ம செஞ்சோம்னா அது என்னைக்குமே நமக்கு அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொன்னாரு. ஔவையார் வந்து போயிட்டே இருக்காரு,
அங்க வந்து பாண்டிய மன்னருடைய அவையில வந்து ஒரு போட்டி நடக்குது. என்னன்னா, ஒரு ஊஞ்சல்ல நிறைய தங்கம், அந்த முடிச்சர் ஐயா வாட்ச பார்க்கிறார், தங்கம் நிறைச்சு வச்சிருக்காங்க. இந்த சங்கிலிய வந்து தங்க சங்கிலிய யார் பாடல் மூலம் அறுக்கிறாங்களோ அவங்க இந்த சங்கிலியில இருக்க அத்தனை பொண்ணும் பொருளையும் எடுத்துக்கலாம். அந்த ஊர்ல இருக்க அத்தனை புலவர்களும் வந்து பாடுறாங்க பொருளுக்காக. புலவர்கள் எல்லாம் வறுமையில தானே இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த புலவர்கள் எல்லாம் லைனா வந்து ஒவ்வொருத்தரா பாடுறாங்க. அந்த சமயத்துல ஔவையார் வராங்க. இங்க என்ன நடக்குதுங்கிறாங்க. அப்போ ஔவையார் சொல்றாங்க, இங்க வந்து இந்த பாட்டு பாடி இந்த சங்கிலியை அறுக்கணும், அறுத்தோம்னா அந்த சங்கிலியில அந்த ஊஞ்சல்ல இருக்க அத்தனை பொருளையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னன் அறிவிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ ஔவையார் பாடுறாங்க, ஒருத்தர் ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 10,000 பூத்த தன் தாமரை மலரே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென அருசங்கிலியே அப்படின்னு ஔவையார் வந்து அந்த பாட்டை பாடுறாங்க. அதாவது ஆர்த்த சபை 101, 100ல நிறைந்த சபையில 100ல ஒருத்தர் தான் அதை வந்து கேட்கறதுக்கு தகுதியானவங்க. 1001 புலவர், அதை கேட்டு உணர்ந்தே கவிதை படிக்கக்கூடியவங்க 1000ல ஒருத்தர். அப்புறம் கோடிக்கொருவர் தான் வள்ளல் என்பது உண்மையானால் இந்த சங்கிலியை அறுபடட்டும் என்கிற அறப்பாடலை ஔவையார் பாடுகிற பொழுது அந்த சங்கிலி அறுது விடுகிறது. அப்ப அத்தனை பொருளையும் கொடுக்குறாங்க. ஆனா ஔவையார் வந்து அப்பொருளுக்கு ஆசைப்படல. அவங்களை ஏளனமா பேசி அந்த சுத்தி நின்ற அந்த புலவர்களுக்கெல்லாம் அத்தனை பொருளையும் அள்ளி கொடுத்துட்டு போனார். அதனாலதான் ஔவையார் எழுதுனாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி. அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம செய்து விட்டு போகிறது. நம்ம கண்ணதாசன் கூட அழகா சொன்னார், வீடு வரை உறவே, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு. பட்டினத்தார் பாட்டை தான் அவர் அழகா சொன்னார். அப்போ உங்களுடைய பணம் பொருள் எல்லாம் எது வரைக்கும் வரும் அப்படின்னா ஒரு எல்லை வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த உலகத்துல போகணும்னா உங்க பேலன்ஸ் ஷீட்ல கொஞ்சம் அது தான தர்மம் புண்ணியம் அதெல்லாம் வேண்டும். அதை கொடுப்பது ஒன்று அறம் தான். அப்படி அற செல்விகளாக 3 பேரும் வாழ்ந்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று பணத்திற்கெல்லாம் எங்களுடைய நடுவர் அவர்கள் மயங்கி விட மாட்டார்கள். நிச்சயமாக தீர்ப்பு எங்களுக்கு சொல்லுவார்கள் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் எடுத்து கூறி கண்ணதாசனையும் நினைவு கூறி எவ்வளவு அறத்திற்காக அவர்கள் சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை உறுதியாக கூறியிருந்தீர்கள். மிக மகிழ்ச்சி. அவர் கூறியது போல கல்லூரிக்கு போய் 12 லட்சம் 10 லட்சம் கட்ட வேண்டியதில்லை, அரசு கல்லூரிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக பாடங்கள் எப்படி அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் மாணவர்களை அறிந்து கொள்ள முடியும். முழுக்க முழுக்க அதிக நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஐயா அவர்களுக்கு மருத்துவமனைக்கு உதவி எப்படி வந்தது? அவர் செய்த அறம். அவர் தொல்காப்பியருக்கும் தமிழுக்கும் செய்த அறம் அவருக்கு மனிதர்கள் வழியாக பொருள் வந்து சேர்ந்தது என்பதை மிக அழகாக எடுத்து கூறினார்கள். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்ததாக நமக்கு பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல என்னத்தை தான் வாங்க முடியும்? பொருளை செய்கன்னு சொல்லி கட்டளை இடுகிறார் வள்ளுவர். பொருள் இல்லைன்னா இல்ல. உன்னை யாரு கேவலப்படுத்தினாங்களோ அவங்கள நீ வந்து அவங்க முன்னாடி கலந்து நிமிர்ந்து நிக்கணும்னா நீ அது பொருளை தேடு அப்படின்னு கட்டளை இடுகிறார். ஏன்னா யதார்த்தவாதி, ஒரு பிராக்டிக்கல் மேன் வள்ளுவர். அவர் வந்து நீ எவ்வளோ நீதியை சொல்லி அறத்த சொன்னாலும் நீ பொருளை செய்கிற பொழுது செய்கிற ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவ்வளவு உரிமையோட மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் பொருளின் தேவைய வள்ளுவர். அதற்காக அதை முன்னிறுத்தி அந்த வள்ளுவர் வழி பொருளை தேடி பொருளை பற்றி பேச இருக்கின்றார். அடுத்ததாக வர இருக்கின்றார் முனைவர் கீதா தயாளன் அவர்கள் வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழை வழங்கி என்னுடைய உரை. அதாவது எல்லாரும் பேசுறாங்க அறம் தான் அறம், அறம் செய்துட்டு ஒருத்த வாழ முடியுமா? நெஞ்சை தொட்டு சொல்லுங்கப்பா. நடுவரை நீங்களே சொல்லுங்க, நான் அறம் செய்யறேன். ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி 2 பேரு. அந்த கணவன் வந்து ரொம்ப நல்லவர். அதாவது அப்படின்னா அவர் வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டார், நேர் வழியில தான் வாழ்வாரு, நன்மை தான் நினைப்பார், நல்ல சாமி கும்பிடுவார். அப்படியெல்லாம் இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை அவரால் நடத்த முடியுமா? நான் நல்லவனா இருக்கேன் அப்படின்னு சொன்னா யாராவது வந்து நம்ம பொருள் இல்லாம ஏதாவது இருக்கா உலகத்துல? தொல்காப்பியம் கூட அதைதான் சொல்லுது.
தொல்காப்பியருக்கே தெரியும். தொல்காப்பியம் என்ன சொல்லுது? கட்டாயமா பொருள் வேணும். அவர் அது பொருள் இருந்தாதான் பொருளை தேடணும். அவர் காதலியை அனுப்பும் போது காதலி என்ன சொல்றா, அப்படியே அவங்க பொருளீட்ட அனுப்பினாலும் அது நல்லதுதான், அந்த மாதிரி அனுப்புறாங்கிறதெல்லாம் நம்ம தொல்காப்பியத்துல எவ்வளவோ படிச்சிருக்கோம். அறம் பொருள், அதாவது பொருள் இல்லைன்னா இன்பமே இல்லை. பாருங்களேன், ஒரு கோவில்ல போனா கூட அந்த பூசாரி அந்தந்த ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் தராங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா? அதாவது 100 ரூபாய் தரவனுக்கு சாமியோட மாலையவே தூக்கி போட்டுருவான். 10 ரூபாய் கொடுக்குறவனுக்கு ஒரு சின்ன பீஸ் பூ தருவான். ஒண்ணுமே தராதவனுக்கு விபூதியை தூக்கி வீசுவான். இதெல்லாம் நடுவர் கோவிலுக்கெல்லாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கோவிலையே இந்த மாதிரி நடக்குது. இதை யோசிச்சு பாருங்க. அப்ப பொருள் வேண்டாம், பொருளே வேண்டாம், நான் அறத்திலேயே வாழ்வேன்னா அம்மா இப்ப சொந்த வீட்டுல இருக்காங்களா வாடகை வீட்டுல இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ அறத்தோட வாழ்றவங்க சொந்த வீடு கூட வேண்டாமே, நான் அறத்தின் வழி நிக்கிறேன், எனக்கு எதுக்கு வீடு, நம்ம வீட்டை எல்லாம் தூக்கிட்டு போறது இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் ஏன் பாப்பா மாஞ்சி வேலை செய்து கஷ்டப்பட்டு அங்க இடத்த வாங்குறது, இங்க வீட்டை வாங்குறது, ஐயோ என் பையனுக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், பின்னால காலத்துல அவங்க நல்லா இருக்கணும், இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? அப்ப நம்ம தான் போகும்போது எதையுமே எடுத்துட்டு போறது இல்லை இல்லையா? அப்புறம் எதுக்குங்க வீடு வாசல் இதெல்லாம் வாங்கணும்? ஒண்ணுமே வாங்க வேண்டாம் இல்ல. அப்புறம் படிப்பு சொன்னாங்க, கவர்மெண்ட் பள்ளியில படிப்பு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? நிறைய இடங்கள்ல நான் போய் கேட்டிருக்கேன். அந்த காலேஜ் படிக்கிறவங்களுக்கு பண வசதி இல்லாதவங்களுக்கு நான் உதவி செய்யறேன்னு இதோட நிறைய வாட்ஸ்அப்ல நம்பரா வருது. சரி, நம்மளும் அந்த நம்பர்ல பேசி ஏதோ ஏழை மாணவர்களுக்கு நம்ம உதவலாமே அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கு அந்த இது வாங்குறதுக்கு 1158 கண்டிஷன். யார் பண்ணுவா? ஒரு கையெழுத்து ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்க போடணும். அவனே ஏழை, அவனுக்கே யாரும் இல்லை, யார் கையெழுத்து போடுவா? சரிங்களா? அப்ப என்ன நீங்க சொல்றீங்க? பொருளே வேண்டாம், அறமா வாழுன்னா இதெல்லாம் சும்மா இந்த மேல் பூச்சி மாதிரி இல்லையா நீங்க பேசுறது? அறத்தோட வாழ்ந்தா எல்லாமே ஆயிரும். அறத்தோட வாழ்ந்தாருன்னு ஐயா போனாரு, பணமே கட்டாம வெளியில் வந்திருக்கணும். கட்ட வச்சாங்கல்ல, அப்ப பொருள் இல்லாம வெளியில வர முடியுமா? பொருள் கட்டாயம் தேவை. இந்த காலத்துல பொருள் இல்லாம எதுவுமே இல்லை. அதாவது வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும். எப்படி நீங்க பொருள் இல்லாம நான் வாழ முடியும் நீங்க சொல்லலாம்? கட்டாயமா இல்லை. நடுவர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். தொல்காப்பியம் என்ன சொல்லுது? இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்க அன்போடு புணர்ந்த ஐந்தினை விரும்பின். அந்த அதாவது அகத்தினை வாழ்வை விளக்கும் போது கூட இன்பம் பொருள் அரண் மூன்றும் இணைந்ததுதான் அன்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அது எந்த விஷயத்துல சொல்றாங்க? அதாவது பொருள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நம்மளை மேன்மைப்படுத்திக்கணும்னா நம்மளுக்கு பொருள் இருக்கணும். எதுக்காக ஓடுறான் ஒரு மனுஷன்? பணத்தை ஈட்டுறான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு, இப்ப பாருங்களேன், நிறைய திருமணமானவர்கள் பாவம், ஒரு புதுமண தம்பதிகள் கூட கணவன் எங்கே கல்யாணம் பண்ணி 3 நாள்ல விட்டுட்டு போயிடறான் அவங்க அம்மா வீட்டுல. அவரு எங்க போயிருக்காரு? ஃபாரினுக்கு போயிட்டாரு. 5 வருஷம். எனக்கு தெரியும், என் வீட்டு பக்கத்துலயே அது நடக்குது. 5 வருஷம் 10 வருஷம் என்ன வாழ்க்கை வாழ்றாங்க சொல்லுங்க? அறமா வாழ்ந்து நம்ம இருந்தோம்னா சரியாகாது. நாளைக்கு எனக்கு வர பேர பிள்ளைக்கு குழந்தைக்கு என்னுடைய குழந்தையை மேன்மைப்படுத்தணும்னா நான் சம்பாதிக்கணும். நான் சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டினாதான் அவனுக்கு ஒரு இது இருக்கும், சிறப்பு இருக்கும். என் மகனுக்கு ஒரு பெருமை தேடி தரணும். நாங்க பொருளாதார ரீதியில இருக்கிறத விட இனி நாங்க பலமா வரணும் அப்படின்னு சொன்னா பொருளே வேண்டாமா? அறமா வாழ்ந்தா எப்படிமா நடக்கும்? காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. கைது கை மாறும் பணமே, அதை நிலை பெற துடிக்குது மனமே. அதாவது காசு இல்லாம உலகத்துல எதுவுமே இல்லை. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் வள்ளுவர் ஒரு பொருள் அதிகாரம்னு ஒரு தனியாவே ஒண்ணு வச்சாரு. பொருளே வேண்டான்னு நம்ம வாழவே முடியாதுங்க. அதாவது அடுத்த வீட்டை நம்ம குழந்தைய நம்ம சரி எனக்கு டிவி வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னா குழந்தை அடுத்த வீட்டுக்கு போகுது. அடுத்த வீட்டுல போகும்போது அந்த அம்மாவோட மனநிலை டிவி போட்டு தர மனநிலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை ஏங்கி போயிடும். அப்போ ஐயோ நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கடன் வாங்கியானு என் குழந்தைக்கு ஒரு டிவி வாங்கணும்னு ஒரு அம்மா நினைப்பாளா? நினைக்க மாட்டாளா? அப்ப எனக்கு பொருளே வேண்டாம்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்?
அதாவது வாழ்க்கை தரத்துல நமக்கு எல்லாமே வேணும், நம்ம எல்லாத்தோட இணைந்து வாழணும். அப்படி அதாவது இந்த சமுதாயத்துல நம்ம ஒரு அந்தஸ்தா வாழணும்னா பொருள் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி இதற்கே நீங்க தீர்ப்பு சொல்வீங்கன்னு நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா பொருள் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னாங்க. கோயிலுக்கு போய் மாலை எதிர்பார்க்கணும்னா பணம் கொடுக்கணும், பூவு எதுக்கு மாலை பூவு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இறைவனோட அருள் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது சொல்லி நிலைநிறுத்த அருளை நிலைநிறுத்துவதற்காக திரு ரங்கசாமி அவர்கள் இப்பொழுது. அனைத்து தமிழ் பற்றாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து இருக்கிற தொல்காப்பிய அமர்வு 2-3 மாதத்துக்கு அப்புறம் எல்லாரும் இங்கே வந்து நம்ம கூடியிருக்கிறோம். இது ஒரு மறுபடியும் சிறப்பான நடக்கும்னு சொல்லி நாங்கள் ஐயா கிட்டே பேசிக்கிட்டோம். ஐயா எப்படியாவது நீங்களாவது உங்கள் பையனாவது மறுபடியும் துவங்கி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி அவங்க மறுபடியும் துவக்கிட்டாங்க. அதில் நேரடிக்கு கூப்பிட்டு நீங்கள் இந்த ஒரு பட்டிமன்றத்துக்கு கொஞ்சம் பேசுறீங்கன்னு சொல்லி ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு ஒரு நன்றியும் நான் வந்து சொல்லிடுறேங்க. இப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவை பொருளா அறமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுறதுக்கு 3 பேர் உட்கார்ந்தாலும் பொருள் வேணும்னு சொல்லி 3 பேர் பேசிட்டாங்க. நடுவர் அவங்களுக்கும் இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு அடுத்த 2 வாரத்துக்கு தீர்ப்பு சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பொருள் சொல்றது கூட அறம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சொல்றாங்க, மாற்றமா சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளை வச்சுதான் அறம் செய்ய முடியும்னு சொல்றாங்க. நாங்கள் அப்படி சொல்லலை. அறமே பொருள் தரும், அறமுறையில் தான் நம்ம பொருள் சம்பாதிக்கணும், அறமுறையில் தான் நம்ம பொருள் செய்யணும்னு சொல்றோமே ஒழிய மாற்று பொருள் இல்லாமல் வாழ்க்கையை தோக்க முடியாது. இப்போ பாருங்க, ஐயா வந்து மருத்துவமனையில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதாவது மருத்துவமனைக்கு 12 லட்சம் ரூபாய் பணம் கட்டியாச்சுங்க. பணம் கட்டினாலும் அந்த மருத்துவரும் செவிலியருமே அவங்களுடைய அறப்பணியை சரியா செய்யத்தானே அந்த உடல்நிலை தேடி வர முடியும். அப்ப அந்த அறம் என்பது அவங்க எங்கிருந்து வருது, படிப்பு துவங்குறதுல வருது. ஆக அறப்பணியே சிறந்தது. கைவிட்டுனால வர பொருள் எப்படி நம்மளுக்கு அறப்பொருள் ஆகணும், அறம் செய்ய முடியாது, கைவிட்டு தானே. அதை நாங்கள் வேண்டாம்னு சொல்றோம். அதனால இதையே வந்து நம்மளுக்கு திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. என்ன பாட்டுல, உலகுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். அந்த காலத்துக்கு சொல்லியிருக்கிறாருங்க. எப்போ 2000 வருஷத்துக்கு உழவுதான் தொழில், மற்ற எல்லாருமே பின்தொடர்ந்து போகணும்னு உழவை மட்டும் நம்புங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு சொல்லியிருக்கிறாரு. என்ன இருக்கு, தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தன் நெய்வதற்கு கூடியது. அதாவது நீ முடியாது உட்கார்றதுக்காயிடும் எதையோ செய்து கொண்டு இருக்குப்பா, உனக்கு கூலியாச்சும் கிடைக்கும். வீடு கிடைக்குதோ இல்லையோம்னா, சொந்த வீடு கிடைக்குதோ இல்லையோ, மனசு அன்னைக்கு சாப்பிடுறது கூலியாவது கிடைக்கும்ல, முயற்சி. அதைத்தான் அவருக்கு திருவள்ளுவரும் சொல்லி வச்சிருக்கிறாரு. எங்க சினிமா பார்த்தியா நான் சொல்லியிருக்கிறோம் பாருங்க. என்ன பண்ண தெரியுமா, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் நடத்தி கம்மா கடையை வசதி கட்டி கரும்பு கொள்ளையில் ராஜா வெட்டி கட்டுக்கொடையார் பாடி வச்சிருக்கிறார். அது வந்து சும்மா நடக்கிற கருத்து வேலையை செஞ்சப்போ 10 வருமானம் சொல்லியிருக்காரு. ஆக நாங்கள் வந்து பொருள் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. பொருளுக்கு அறமணியில் அந்த பொருளை ஈட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பேசும்போது இன்னொரு விஷயம், எங்கள் அம்மா சொல்லும்போது கல்யாணத்துக்கே நீ 10 பொருத்தமா பொருள் இருக்குது. பொண்ணு எத்தனை சம்பாதிக்குது, பையன் எத்தனை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொருத்தமாக நம்பிக்கை ஆகி போச்சு. இப்போ அதனாலே நிறைய வீட்டுல பிரச்சனை ஆகிருக்குங்க. பொருள் வந்து அந்த பொருளோட தேவைகள் வந்து அதிகமாகிருக்கு. இதுல பொருள் எப்படி கிடைக்கும்ன்றதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குங்க. எல்லாருக்கும் குறிச்சிட்டு வந்து சரியாயிடுச்சு. அரண் அறிந்து பெகா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து அங்கே திரு. அதாவது என்னன்னு இது பொருள் பார்த்தீங்கன்னா, அரண் அறிந்து பிறர் செல்வத்தின் மீது பற்றில்லாதவர்கள் தானே செல்வ மகள் வந்து சேர்ந்துப்பாங்களாம். அப்போ அதை கூட தான் திருவள்ளுவர் வாழ சொல்றாரு. ஒரே பொருளுக்காக உழைப்பு தான் காரணம் சொல்றாரு. அதே மாதிரி பட்டுக்கோட்டையா இருக்குமோ அதை பாட்டு இருக்குங்க. இந்த மாதிரி பணத்தை சேர்க்கணுங்க. பணத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சொல்லிட்டாங்க, பணத்தை சேர்க்கறது மட்டும் இல்லை, அப்படி சேர்த்த பணத்தை செலவு பண்றதுக்கு பக்குவமா பழகணுங்க. இதுக்கு வந்து பட்டுக்கோட்டையார் பாட்டு சொல்லிடலாம். சேர்த்த பணத்தை செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செலவுங்க. அதையும் சேர்த்து சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இருந்தாலும் நமக்கு அறம் வரும். சும்மா எங்க போய் நம்மளுக்கு பணம் மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் அறவழியில தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனால் நாங்கள் தப்பு சொல்லலை. உங்களுக்கு பணம் தான் அப்படின்றது நாங்களும் அதை இப்போ நிற்கிறோம். ஆனால் அது அறவழியில இங்கே முதல்ல பேசணுமே அறவழியில பணம் வரணுன்றது தான். நிறைவாக வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒரு குடும்பம் நடத்துவதற்கு திருக்குறள்ல இருந்து ஒரே ஒரு பொருள் போதுங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
அன்பும் அறமுமாக நம்ம வாழ்ந்தாலே பண்புடைய குடும்பம் நடத்தப்படும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சும்மா சொல்லிருந்தோம் அம்மா. அந்த நடுவர் அவங்க வந்து எங்க பக்கம் நிற்காம பொருள் பக்கம் தான் நின்னாலும் எங்க அறம் தான் என்றுமே நிலைத்து வாழும் நிலைத்து இருக்கும் என்று சொல்லி நாங்களே திரும்பி சொல்லிட்டோம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நல்ல குறள்கள் எல்லாம் சொல்லி திருக்குறள் சொல்லி அறம் தான் முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. பொருள் இல்லைன்னா இல்லை, அதுதான் நமக்கு வந்து உழைக்கும் மூலம் பொருள் வரணும், பொருள் தேடணும். ஆனால் அதே வாழ்க்கை இல்லை, அதுக்கு மேலே அது மூலம் அறம் செய்தாதான் அது சிறப்பு அப்படிங்கிறத நிலைநிறுத்தியிருக்காரு. அடுத்ததாக பொருள் தான் அப்படின்னு உறுதியாக நிற்கிற கவிஞர் லேனகா சுரேஷ் அவர்கள். வைக்கும் தாய்மொழியான தமிழ் மொழிக்கும் என்னை ஈன்ற தந்தை தாய் அவர்களுக்கும், என்னுடன் சனிமிக தோள் கொடுக்கும் என் பதி அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், என் அணியர் அவர்களுக்கும், எதிரணி அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அறம் அறம் சொல்றீங்க, அறம் நீங்க செய்யணும் அப்படின்னா அது உங்களுக்கு பொருள் வேணும். எங்க அணியினர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பணம் இல்லாதவங்க பிச்சைக்காரங்க. அடிப்படை தேவைக்கு வந்து நம்ம என்ன அப்படின்னா உணவு வேணும், உடை வேணும், இருப்பிடம் வேணும், கல்வி வேணும், மருத்துவம் வேணும். இப்போ இது எத்தனையும் வேணும்னா நீங்க ஆறாரம் பேசுங்க. உங்களுக்கு வந்து உணவு இல்லாம இருக்க முடியுமா? உடை இல்லாம இருக்க முடியுமா? உங்களுக்கு இருக்க ஒரு இருப்பிடம் வேணும். நம்ம செத்ததுக்கு அப்புறம் அறம் வந்து சேரும். இருக்கிற வரைக்கும் என்னங்க வேணும்? பணம் தாங்க வேணும். அதுக்கப்புறம் பாதுகாப்பு மற்றும் கல்வி. நமக்கு நம்ம பணம் எதுக்காக சேர்க்கிறோம்? அவசர காலத்துக்கு ஒரு மருத்துவ செலவுக்கு வேணும், ஒரு பாதுகாப்பு உணர்வுக்கு வேணும். அப்போ ஓய்வு காலம் வேணும் அப்படின்னா பென்ஷன் அப்படிங்கிறது வேணும். நம்மளோட குழந்தையான பொண்ணோ ஆணோ நம்மளை பார்க்கலன்னா அந்த பென்ஷன் வந்து பாதுகாக்குங்க நம்மளைய. அது மட்டும் இல்லாம சமூகத்துல ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பொருளாதார நிலை இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து சமூகம் நம்மளை மதிக்கும். நமக்கான வளர்ச்சி வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா நம்ம அறம் மட்டும் வச்சுட்டு போய் அடுத்தவங்க கிட்ட போய் கடன் வாங்க முடியாது. நமக்கு வேலை இருக்கா, பொருளாதார வருமானம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கடனை வாங்க முடியும், பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் முடியும். பொருளாதார வளர்ச்சிங்கிறது உடலோட தேவைக்கான உணவு போன்றது. அறம் அப்படிங்கிறது வந்து மனசோட அமைதி போன்றது. அதனால இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல, போட்டி நிறைந்த காலத்துல பொருள் மட்டும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சம்பளமும் பொருளாதாரமும் சொல்லி பார்த்தீங்கன்னா மாசம் முதல் தேதி ஆச்சுன்னா நம்ம வேலைக்கு போறோம். முதல் தேதி சம்பளம் வாங்கினா மட்டும்தான் நமக்கு தேவையான அன்றாட கடமைகளுக்கும் அன்றாட தேவைகளுக்கும் பணம் ரொம்ப முக்கியமானது. பொருள் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாத பைக் மாறுங்க. வண்டி ரொம்ப அழகா இருக்கலாம், ஆனா அதுக்கு நகரவே நகராது. பணத்துல போட்டா பெட்ரோல் போட்டாதான் அது கொஞ்சமாச்சும் நகரும். பொருள் இல்லாததுக்கு இவ்வுலகமே கிடையாது. திருவள்ளுவர் எங்க பக்கங்க அவர் சொல்லியிருக்காரு, இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நல்லவா இருந்தா மட்டும் பத்தாதுங்க. பொருள் இல்லாதவங்க எல்லாருமே இகழத்தான் செய்வாங்க. நல்லவரா இருந்துட்டா மட்டும் பத்தாதுங்க. போற இடத்துக்கு நமக்கு பெருமை வேணும் அப்படின்னு சொன்னா பணம் இருக்கணுங்க. பொருள் இல்லாத இவ்வளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பழமொழிக்கு வரங்க. பணம் பந்தியில குணம் குப்பையிலன்னு சொல்றாங்க. சமுதாயத்துல பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தாங்க மதிப்பு இருக்கு. நீங்க கல்யாண வீட்டுக்கு போறீங்க, நல்லா நகை நட்டு போட்டு கார்ல போனா தனி மதிப்புங்க. ஒண்ணும் இல்ல, ஓரளவுக்கு சாதாரணமா ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா ஏன் பந்தியில உட்காந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் காசு பணம் கையில இருந்தா காக்கா கூட மாமான்னு கூப்பிடுங்க. ஆனா காசு பணம் தீர்ந்து போச்சுன்னா சொந்த மாமா கூட யாரோன்னு பார்ப்பாங்க. அறத்தை காட்டிட்டு நான் ஆட்டோல போறேங்க, ஆனா நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க. காசு எடுத்து நீட்டி பார்த்தா அந்த கடவுளுக்கும் கூட கூட்டி செல்வாங்க, கடவுளுக்கு இடத்துக்கும் கூட கூட்டி செல்வாங்க. அறம் செய்ய வேணும்னா காசு முக்கியம். அறவழியில கட்டணம் இருக்கணும். தர்மத்தின் நீங்க சொல்றீங்க, தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் நீங்க சொல்றீங்க. அந்த தர்மப்படி நியாயப்படி போகணும், கோர்ட்டுக்கு போகணும், வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணுங்க. அப்புறம் பொருள் இருந்தா நீங்க அறம் செய்ய முடியும். பொருள் இல்லைன்னா அடுத்தவங்க கிட்ட தர்மம் கேட்கத்தான் முடியும். அறம் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணம். ஆனா பொருள் என்பது அந்த எண்ணத்தை செயல்படுத்துற ஒரு ஆயுதம். வெறும் கையை வீசிட்டு அறம் வளர்க்க முடியாதுங்க. கையில் பொருள் இல்லாத உலகத்தை வெல்ல முடியும். பாக்கெட்ல காசு இருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிப்பான். ஆனா அறம் அன்பு ஆட்டக்கார வரைக்கும் தான் போகும். பணம் இருந்தா நம்ம ஆகாய விமானத்திலேயே போகலாங்க. பசி வந்தா அறம் பறந்து போயிடும். வள்ளுவர் எங்க கட்சி தான், மறுபடியும் சொல்றேன்.
பணம் வந்து சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, பணம் இல்லாத காரணத்துல எத்தனையோ சந்தோஷங்களை இழந்திருக்கோம் அப்படிங்கிற நடுத்தர மக்களுக்கு நல்லாவே தெரியுங்க. பர்ஸ் நிறைய பணம் இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் மதிப்பான், பர்ஸ் காலி போனா பெத்த பிள்ளைக்கும் மதிக்க மாட்டாங்க. அறம் என்பது வெறும் வார்த்தை, பணம் என்பது இக்கால வாழ்க்கை. அறத்தை வைத்து ரீசார்ஜ் செய்ய முடியாது, பண்பை வைத்து பெட்ரோல் போட முடியாது. உலகமே பணத்தின் பின்னே ஓடுது, எதிரணியோ அறத்தின் பின்னே ஓடுது. நடுவர் அவர்களை தீர்ப்பை பொருள் பக்கமே தந்திடுமாறு தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக இன்றைய காலகட்டத்திற்கு தேவையானது பொருள் என்பதை மிக அழகாக 3 பேரும் நிலைநிறுத்தினார்கள். பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடாது, பண்பாடு இருக்குது, என்கிட்ட அறம் இருக்குன்னு சொன்னா வண்டி ஓடுமா? நல்ல கேள்வி கேட்டாங்க. அடுத்தது வந்து ஒரு வாழ்க்கையில வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல காலங்கிறது வந்து உயிர் போடுறது. காலம் பணம் தீர்ந்து வர நேரம் பயணம் செய்ய வேண்டியதோ 1/2 மணி நேரத்துல பயணம் செய்கின்ற அளவுக்கு பணம் பொருள் கொடுத்து நம்ம விமானத்துல போக முடியும், காலத்தையே இன்னைக்கு வாங்க முடிய நிலைமையில இருக்கு. அப்ப பொருள் தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்ப இன்றைய காலகட்டத்துல எவ்வளவு வந்து நம்ம வாழ்க்கையில அறிவியலும் இதுவும் முன்னேறி கொண்டே போயிருக்க வேண்டியிருக்கிற காலத்துல மிக சிறப்பாக வாழணும். நிறைய பேர் ஒரு அன்னதானம் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்து பொருள் தான் அப்படிங்கறது தான் சொல்றாங்க. அவங்க 3 பேருமே வந்து பொருளுடைய அந்த தேவை என்பதை மிக சிறப்பாக நிலைநிறுத்தினார்கள்னு பார்க்கிறோம். எல்லாரும் அதைத்தான் ஒத்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து பொருள் தேவைங்கிறது மிக மிக அவசியமாக இருக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஆனா அன்றைய காலகட்டத்து வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக அதை வந்து அவர்கள் கொண்டு போயிருக்கின்றார்கள். அறத்தின் வழி. அதாவது வள்ளுவர் சொன்னது என்ன? அன்பும் மரணம் உடைத்தாயின் பண்பும் பயனும். அதுதான் அன்பும் அறமும் தான் இல்லறத்துக்கு தேவை. பொருள்ல பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு வந்து வெளிநாடு போயிடுறாங்க பணம் சம்பாதிக்க. அப்ப என்ன வாழ்க்கை அதுன்னு அவர்களே ஒரு கேள்வியும் கேட்டாங்க. அப்ப பொருளை தேடி வெளிநாடு சென்றாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இதுல எப்படியெல்லாம் அவர்கள் அவதைப்படுகிறார்கள், அவசைப்படுகிறார்கள் பொருளுக்காக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அன்றைய காலகட்டத்திலே இருக்கு. சங்க இலக்கியத்துல சொன்ன மாதிரி பொருள் பேசுகிறவர் சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்திலையும் அந்த பொருளை தேடி வந்துட்டு தான் திருமணமே செய்யும் மனநிலையெல்லாம் இருந்திருக்கு. அப்ப பொருள் எதற்காக தேட போனாங்க அன்றைக்கு சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுவாங்க, விருந்தோம்பல் வேண்டும், அறம் வேண்டும். விருந்தோம்பல்ங்கிறது என்ன? விருந்தே புதுமையினர் தொல்காப்பியம். அப்ப விருந்து யாரு விருந்தினர்? புதியதாக வருகின்றவர்கள்லாம் விருந்தினர், புதியவர்கள், நம்ம சொந்தக்காரங்க இல்லை. ஆனா அவர்கள் யாரோ புதியவர்கள் வருகின்றவர்களுக்கெல்லாம் நாம் வந்து உணவு வழங்கி அவர்களுக்கு ஓய்வெடுக்க வழிவகை செய்து அறம் செய்யணுங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய நீதி நூல்கள். வள்ளுவர் வந்து பொருளை தேடுங்கன்னு ஒரு அதிகாரத்துல சொல்றாரு. ஆனா எல்லா அதிகாரத்திலும் எதை சொல்றாரு? உண்மையை பேசுங்க, நேர்மையாக இருங்க, வாழ்க்கையில அறம் தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம், வேற எதுவும் இல்லை அப்படிங்கறது வள்ளுவருக்கு மேல வேற ஏதாவது நமக்கு நூல் வேணுமா? நீதி நூல் வேணுமா? நீதி ஏதாவது தேவையானவ? நம்ம யாரையும் போய் ரெஃபர் பண்ண வேண்டாம். திருவள்ளுவர் போதும். இந்த உலகத்திற்கே நன்மையை செய்வார், உலகத்திற்கே அறத்தை பற்றி பேசியவர், உலகத்திலே எப்படி வாழணுங்கிற கற்றுக் கொடுத்தவர் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட அந்த திருவள்ளுவர் சொல்லும் பொழுதே வாழ்க்கையில எது முக்கியமானது? வாய்மை முக்கியமானது, நேர்மை முக்கியமானது, பொறுமை முக்கியமானது, இன்னா செய்தாரே ஒருத்தங்கிறார். அதை விட வேற என்ன? மகாத்மாவையே தாக்கியது குறள், அது உலகத்தையே தாக்கியது. அரிஸ்டாட்டில் அவர்களையே தாக்கியது. அந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்களுக்கே இந்த கருத்து உடன்பாடு இருக்கின்ற பொழுது வெளிநாட்டுல வந்து மிக செல்வ வளம் மிக்க நாடுகளாக இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் எல்லோரும் திருக்குறளை மதிக்கின்றார்கள், திருவள்ளுவரை போற்றுகின்றார்கள். இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு வள்ளுவர் சொன்ன கருத்தை உலகமே போற்றுகிறது என்றால் அது முழுக்க அறக்கருத்துக்கள். அப்ப இந்த உலகமே எதை நாடி இருக்கின்றது? அறம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை நாடிக்கொண்டு இருக்கின்றது. பொருள் தேவைதான். ஆனால் மிக மிக வாழ்க்கையில சொன்ன மாதிரி நிறைய வீடு இருந்துச்சுன்னா நம்ம உடனே தூக்கி போட போறதில்லை. சில வீடு பேருக்கு எது தேவையாக இருக்கின்றது? நம்ம அறத்தை தான் தேவையாக எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றோம். அதாவது ஒரு வள்ளுவர் சொல்வாரு, கல்வியில வந்து எழுமையும் ஏமா குடைக்குன்னு சொல்லுவார். இப்பிறவியில கல்வி கற்றோம்னா அது 7 பிறவிக்கும் தேவைன்னு சொல்லுவார். அந்த கல்வி என்ன கல்வி? அது அறம்.
அந்த கல்வி நமக்கு அப்படியே நம்மளுடைய ஒவ்வொரு பிறவியிலும் அது வருமா? அதுதான் உண்மை. அது உண்மை என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் வாழ்க்கையை எப்படி தரமாக நம்ம எப்படி எத்தனையோ செல்வந்தர்கள் கல்வி கற்காமல் செல்வந்தர்களாகின்றார்கள், ஏமாற்று பிழைக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையெல்லாம் அதற்கு பிறகு என்ன ஆகும் என்பது தெரியாது. ஆனால் நேர்மையையும் உண்மையையும் நல்ல ஒழுக்கங்களையும் கடைபிடித்து உழைப்பை நம்பி வாழ்கின்ற மக்கள் அவர்கள் பெறுகின்ற அந்த ஊதியம் எவ்வளவு சிறப்பானது. அதுதான் அறத்திற்கு ஈடானது. அந்த ஊதியம் தேவை, அதுதான் வாழ்க்கைக்கு தேவை. அந்த வாழுகின்ற பொழுதுதான் மிக சிறப்பாக வாழ முடியும். அவர் பிள்ளைகளும் மிக அழகாக வாழ முடியும். யாரையோ ஏமாற்றி வருகின்ற அந்த பொருள், எதற்காகவோ ஆசைப்பட்டு சேர்க்கின்ற அந்த பொருள் அந்த பிள்ளைகளுக்கு கூட பயன்படுமா என்று தெரியாது. நாள்தோறும் பயந்து கொண்டு என்ன ஆகுமோ, வாழ்க்கையில் இதெல்லாம் நிலைத்திருக்காத அந்த பொருள் எங்கே கொண்டு போய் திருடன் வந்துடுவானோ, எதாவது பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பேன். இல்லை எங்காவது மாட்டி விடுவோமோ, நம்மளுடைய இந்த செல்வங்கள் எங்காவது போயிடுமோங்கிற அச்சத்திலேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப அந்த மிகுந்த செல்வம் நமக்கு எதை தருகின்றது? மனதிற்குள்ள ஒரு துன்பத்தை தான் தருகின்றது. அந்த துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்ம அருளோடு வாழணும். பொருள் தேவை. அந்த பொருள் மிக அழகாக வரணும், அளவா இருக்கணும். அதிகமாக இருந்தா ஆபத்துல முடியும். அது தேவையான அளவுக்கு இருந்தா போதும். இவங்க சொன்ன மாதிரி பெண்ணையும் சொன்னையும் நம்ப முடியாது, பென்ஷனை நம்புகிறாங்க, அதெல்லாம் உண்மைதான். அப்போ அந்த இதுல நம்ம பணம் அடிப்படை தேவைக்கு இருக்கின்றது. அந்த தேவையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அதிக பொருள் தேவையில்லாத சேர்த்துக்கொண்டு துன்பத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டாம். அருளை பெறுவோம். அந்த அருள் தான் நம் குடும்பத்திற்கும் 7 தலைமுறைக்கும் நமக்கு வழிவகை செய்யும் வாழ்வதற்கு என்று சொல்லி, அருளே நமக்கு சிறந்த அறம் என்பதை சொல்லி அறத்தோடு நாம் வாழ்வோம் என்று தீர்ப்பை வழங்கி, பொருள் பேசியவர்களும் சிறப்பாக பேசினார்கள், அருளையும் அவர்கள் நிலைநிறுத்தினார்கள். இந்த இரண்டுமே வாழ்க்கை தேவை. ஆனால் எது ரொம்ப மிகச்சிறந்த வாழ்க்கை என்றால் அறத்தோடும் அருளோடும் வாழ்வதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.